Hi students, welcome to Indikekala AIC Academy. So வீடியோல வந்து அனைவருக்கும் எங்கள் மாமா நடிகர் சில நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குரூப் 2 தேர்வுல ஒரு புதிய திருப்பம் சரிங்களா. குறிப்பா மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கான அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறுது. இதனால எக்ஸாம் பேட்டர்னும் மாறுது. சோ யாருக்கு மாறுது, எப்படி மாறுது, சோ எல்லா விளக்கமே நான் வீடியோல பார்த்தறலாம். ஏன்னா இதான் விஷயம். என்ன நான் இன்னும் புதுசா எதுவும் அப்படியே இல்லாத விஷயம் சொல்லிட போறது. ஆனா என்ன விஷயம்னா இப்ப இதானே மாறுது. இத வந்து மெயின்ஸ் தானே மாறுது, ரைட்டா? மெயின்ஸ் தான் மாறுது. என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஜெனரல் ஸ்டடீஸ், ரீசனிங், லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்ப இது எவ்வளவு மார்க்குக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு அது வந்து யாரும் உங்கள்ட்ட சொல்லல, ரைட்டா? அதை நான் ஒரு விஷயம் யூகிச்சு சொல்றேன். ஃபுல்லா பாருங்க, நான் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதெல்லாம் டீம்ஸ் குரூப் எழுத போறீங்களோ எல்லாருமே ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்டர்வியூ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் வேகன்சி கம்மியா தான் வரப்போகுது, ஓகேவா? இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வேகன்சி கம்மியா தான் வரும், நான் இன்டர்வியூக்கு தான் வேகன்சி அதிகமாக வரும். அப்ப மேக்ஸிமம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் எழுதுவாங்க. ஸோ அதனால வீடியோ கடைசி பாருங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ சோதனை உங்களுக்கு சேரும். சைடு வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இது வந்து ப்ரிலிம்ஸ், அதுல எந்த சேஞ்சும் இல்ல. ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, லாங்குவேஜ், இது எப்பவுமே போன குரூப் ப்ரிலிம்ஸ் கூட அப்படிதான் நடந்துச்சு. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 2 குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 2 எங்க நான் இன்டர்வியூ போஸ்ட். இன்டர்வியூ போஸ்ட்ல தான் இதெல்லாம் இருக்கும், சப்ரேஷன் எல்லாம் இருக்கும். நான் இன்டர்வியூல முனிசிபல் கமிஷனர் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கும், ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்னா தான் நடக்குது. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ்ல 25 கேள்விகள், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25 கேள்விகள், லாங்குவேஜ்ல 100 கேள்வி, மொத்தமா 200 கேள்வி. லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ் எது வேணாலும் எழுதிக்கலாம். இப்ப இது 200 கேள்வியா இருந்தாலும் இங்க 300 மார்க். சார் இதான் தெரியுமே சார்னா, இதுக்கும் இதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அதுக்காக தான் நான் சொல்றேன். 200 கேள்வி, இந்த பேட்டர்ன் அப்படியே பாருங்க. 200 கேள்வி 300 மார்க். ஜெனரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவல், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி லெவல், லாங்குவேஜ் எஸ்எஸ்எல்சி லெவல், அப்படியே இதையும் பாருங்க, ஓகேவா? இந்த ரெண்டையும் அப்படியே பாத்துக்கோங்க. இது 200 கேள்வி 300 மார்க், ஓகே ரைட். இப்ப மெயின்ஸ் தான் மாறுது. மெயின்ஸ் வந்து குரூப் 2 வந்து என்ன சொல்லிருக்காங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த குரூப் 2 மெயின்ஸ்க்கு மெயின்ஸ் வந்து லாஸ்ட் மெயின்ஸ் இப்படிதான் நடந்துச்சு. சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது ஒரு 100 மார்க்குக்கு நடக்கும். 100 நம்ம 40 எடுத்தா போதும், தெளிவா கொடுத்துட்டாங்க. அது குவாலிஃபைங் தான், அதுல எது சேஞ்ச் இல்ல. அது டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் ஸ்கோரிங் பார்ட். ஆனா ஜெனரல் ஸ்டடீஸ் எத்தனை மார்க்குக்கு இருக்கும்? 300 மார்க் இருக்கும், கரெக்டா? ஜெனரல் 300 மார்க் இருக்கும், இன்டர்வியூ 40 மார்க் இருக்கும், மொத்தமா 340 மார்க். அந்த இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும் 40க்கு அதிகபட்ச ஸ்லாட்டே 30 தான் போடுவாங்க. அடுத்து 27, 24, 21, கடைசி ஸ்லாட் 18, 5 ஸ்லாட்ல போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம். கம்பெனி சிவில் சர்வீசஸ் மெயின் எக்ஸாமினேஷன் குரூப் 2A நான் என்ட்ரி போஸ்ட்கான மெயின்ஸ் டோட்டலா மாத்திட்டாங்க, எல்லாமே அப்ஜெக்டிவ். ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்னமோ நீங்க டிஸ்கிரிப்டிவ் எழுதி தான் ஆகணும், ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி தான் ஆகணும். இப்ப என்ன விஷயம்னா, இது ரெண்டும் ஒரே நாள்ல நடக்க போதா வேற வேற நாள் நடக்க போதாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம வந்து ப்ரிலிம்ஸ் ஒன்னா தான் எழுதுறோம். நீங்க ப்ரிலிம்ஸ முடிச்சு வரப்ப அவங்க குரூப் 2 குரூப் 2A, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, போன இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப போன இதை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸே ஒன்னாதான் நடந்துச்சு. மெயின்ஸ்ல நம்ம எடுக்கிற மார்க்கை பொறுத்து நம்ம இன்டர்வியூ, அதாவது நல்ல மார்க் எடுத்தா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இன்டர்வியூ போஸ்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. இப்ப ப்ரிலிம்ஸ்ல ஓரளவு எல்லாமே எக்ஸாம் எழுதிட்டோம், ஓகேவா? எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்டர்வியூ போஸ்ட் தான் போகணும்னு ஒரு ஆசை இருக்குங்கிற பட்சத்துல இப்ப நான் அதுக்கு ஒரு வேணும் அதுக்கு ஒரு வேணும், இது நம்ம சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல ப்ரிலிம்ஸ்ல வந்து எடுக்கிற மார்க்கை பொறுத்து அவங்களே பிரிப்பாங்களாங்கிறது முதல் விஷயம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்ப நான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர், ஓகேவா? ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிட்டேன், ரெண்டுமே எழுதிக்கலாமா? இது ஒரு நாள் இது ஒரு நாள் நடக்குமா? ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பாருங்க, ரெண்டு தனித்தனியா கொடுத்துருக்கான், தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்கலாம்னா, மெயின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொடுத்து குரூப் 2க்கு வந்து இது நடக்கும், குரூப் 2A இது நடக்கும்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வெட்ட வச்சமா தெரிஞ்சிடும். அப்ப ரெண்டு ஒரே நாள் தான் நடக்குது போல. அப்ப வந்து ரெண்டு எக்ஸாமே ஒரு ஆளால எழுத முடியாது போல, நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா இப்ப இப்படி கொடுத்துருக்கிறப்ப நம்ம அதை யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆனா இதுல நிறைய பாசிபிள் இருக்கு. என்னன்னா, ஒண்ணு அவங்களே ப்ரிலிம்ஸ்ல பிரிச்சு கொடுக்கலாம். அப்ப என்ன நடக்கும், ப்ரிலிம்ஸ்லயே உங்களுக்கு கட் ஆஃப் வச்சு நீங்க இன்டர்வியூ எழுத போறீங்க. ஆனா மேக்ஸிமம் இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்றீங்க, மொத்தமா 2000 வேகன்சியா, இதுல ஒரு இன்டர்வியூ போஸ்ட் ஒரு 200, இதுக்கு ஒரு 1800 வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், 1:10 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ரிலிம்ஸ்லயுமே முதல் 2000 மார்க் எடுத்தவங்க இந்தாப்பா நீ இன்டர்வியூ மெயின்ஸ் எழுது, அடுத்த ஒரு மார்க் எடுத்தவங்களாம் நீ நான் இன்டர்வியூ மெயின்ஸ் எழுதுன்னு பிரிப்பாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ஓகேவா? அதற்கான கன்ஃபர்மேஷன் நமக்கு வரப்பதான் தெரியும். பட் இவ்வளவு பாசிபிள்ஸ் இருக்கு, ரைட்டா? சோ இது ஒரு விஷயம். அப்ப இந்த எக்ஸாம் இருக்கு, ஒன்னா நடக்குமா தனித்தனியா நடக்குமா, இல்ல நம்ம நினைச்சா ரெண்டையுமே எழுதிக்கலாமா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ரைட்? இப்ப இதுக்கு வருவோம்.
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் குவாலிஃபைங் அது நமக்கு தெரியும். 100 மார்க்குக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதி தான் அவங்க நான் என்ட்ரி போஸ்டா இருந்தாலும் ரைட்டா. அடுத்து எல்லாமே அப்ஜெக்டிவ். சோ சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான். ப்ரிலிம்ஸ் மார்க் தான் இருக்க போகுது. சோ ப்ரிலிம்ஸ் மார்க் தான் இருக்க போகுதுங்கறப்ப இங்க ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கு, அதே லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னன்னா இப்ப இது வந்து இதுல வந்து நமக்கு ஒரு சில விஷயம் பேசணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று வச்சிடறாங்க, அப்புறமா தமிழ் அப்ஜெக்டிவ் டைப்பும் எழுதுற மாதிரி இருக்கு, இங்கிலீஷ் அப்ஜெக்டிவ் டைப் வேணா எழுதிக்கோங்கன்றாங்க. இது என்ன இதுல இருந்து அவங்க சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல ரைட்டா. அப்படி பாத்தீங்கன்னா திரும்ப ஜெனரல் ஸ்டடீஸ் இப்ப நீங்க இந்த மூணை அப்படியே பாருங்களேன். நார்மலா நமக்கு மெயின்ஸ் 300 மார்க். இன்னொரு விஷயம், இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மெயின்ஸ் 300 மார்க் வச்சுட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு அதை விட குறைக்க முடியாது. அப்ப கண்டிப்பா 300 மார்க் தான் வைக்கணும், கண்டிப்பா 300 மார்க் தான் வைக்கணும். அப்ப இந்த மூணுமே 300 கொஸ்டின் கொடுத்து 300 மார்க்கா இல்ல ப்ரிலிம்ஸ் மாதிரியே 200 கொஸ்டின் கொடுத்து 300 மார்க்கா, இந்த டவுட்ஸும் நமக்கு இருக்கு. இப்ப எப்படின்னா அதே மாதிரியே இது 75, இது 25, இது 100 அப்படியா இல்ல 100 100 100ஆ இல்ல 100 50 50ஆ, இவ்வளவு பாசிபிள்ஸ் இருக்கு. எல்லாமே 1 மார்க்பா அப்படின்னு கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு இங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கு, இங்க ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ரீசனிங் என்ன தெரியுமா, நீங்க நார்மலா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த கோடிங் டிகோடிங் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் பிளட் ரிலேஷன் அப்புறம் இந்த கவுண்ட் டயக்ராம் கொடுத்து கவுண்ட் பண்ண சொல்றது டைஸ். இது தாண்டி ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுப்பாங்க. அதுல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிலாஜிசம் இன்இக்வாலிட்டி இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்க கேட்க போறாங்களாங்கிறது இருக்கு. அதெல்லாம் கொடுத்து இங்க 25 கேள்வி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே வச்சிருந்துருக்கலாம். அதே ஆப்டிடியூட் மென்டல் எப்படிங்க கொண்டு வந்துக்கலாம், எதுக்காக இதை கொடுக்கணும்? ஓகே, இதுல இவ்வளவு விஷயங்கள் நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, அதை தாண்டி இப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், இந்த லாங்குவேஜ், இந்த மூணும் கன்ஃபார்மா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு மார்க் வேணாலும் வந்துட்டு போகுது. ஆனா இந்த மூணு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல இதோட எக்ஸ்பிளனேஷன் என்னங்கறத நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஓகேவா, சோ குரூப் 2ல கொடுத்திருக்கிற மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். ஓகே, சோ மார்க் வெயிட்டேஜ்ல என்ன மாதிரி பண்ண போறாங்க, மெயின்ஸ் இந்த மாதிரி இருக்க போது எல்லாமே நமக்கு வரப்போற நாட்கள்ல தெரியும். தெரியறப்ப நம்மளும் அப்டேட் கொடுக்குறோம். ஆனா எதுனால நீங்க ரெடி ஆயிக்கோங்க, புரியுதா நான் சொல்றது, எதுனால ரெடி ஆயிக்கோங்க. சோ நம்ம பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.